வணக்கம். வேந்தரின் விழியில் விரியும் உலகம் அரைமணியில் ஒரு வாரம் சிறப்பு நிகழ்ச்சிக்காக உங்கள் முன் ஆர்த்தி. இந்த உலகம் விந்தைகளின் விளையாட்டு கூடம், அதிசயங்களின் ஆடுகளம். வியப்பை உருவாக்கி நம் விழிப்புருவங்களை வில்லாக்கும் எத்தனையோ நிகழ்வுகள் உலகில் நித்தமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவற்றில் ரசிக்கவும் ருசிக்கவும் எத்தனையோ இருக்கின்றன. உருண்டோடும் இந்த உலகில் கடந்த ஒரு வாரத்தில் நடந்த வியப்பும் விறுவிறுப்பும் கலந்த வித்தியாசமான செய்திகளை, காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ஒலிம்பிக் போட்டியோட அடையாளமே கண்ணை பறிக்கிற அந்த 5 கலர் ரிங்ஸ் தான். அந்த 5 கலர் ரிங்ஸையும் பாலத்துல இருந்து தொங்குனபடியே படைச்சு காட்டியிருக்காங்க பிரேசில் நாட்டோட 150 மலையேற்ற வீரர்கள். வாவ்! அந்த கண்கவர் காட்சி இப்போ உங்க விழிகளுக்கு விருந்தாக. உலகத்தோட ரொம்ப பெரிய விளையாட்டு திருவிழானா அது ஒலிம்பிக் போட்டிகள் தான். இப்போ பிரேசில் நாட்டோட ரியோ டி ஜெனரோ நகரத்துல கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் கொண்டாட்டம் போட்டுட்டு வருது. இந்த போட்டிக்கு முத்தாய்ப்பா சாவ்பாலோ நகர்ல ஒரு சூப்பர் சாகசத்தை செஞ்சு காட்டினாங்க 150 மவுண்டன் ஹைக்கிங் வீரர்கள். அங்க இருக்க சுமாரா பாலத்துல இருந்து கயிறுகள்ல தொங்கிக்கிட்டு ஒலிம்பிக் சின்னமான 5 வளையங்களை அற்புதமா அவங்க உருவாக்கி காட்டினாங்க. ஒலிம்பிக் சின்னமான 5 வளையங்கள் உலகத்தோட 5 கண்டங்களை குறிக்குது. அந்த 5 வளையங்களையும் 5 நிறங்கள்ல இவங்க உருவாக்கி காட்டின விதம் அட்டகாசம். சாலையில இருந்து 98 அடி உயரத்துல தொங்கிக்கிட்டே நீலம், பச்சை, மஞ்சள், கருப்பு, சிவப்புன்னு 5 நிற வளையங்களை இவங்க அழகா உருவாக்குனாங்க. ஒரு வளையத்துக்கு 24 பேர் வீதம் 40 நிமிட நேரம் இவங்க இத நடத்தி காட்டினாங்க. பாலத்துக்கு அடியில கார், வேன்கள்ல போனவங்க இந்த வீரர்களை ஹார்ன் அடிச்சு உற்சாகப்படுத்தினாங்க. எங்க பிரேசில் நாட்டுல இந்த முறை ஒலிம்பிக் நடக்குது. ஒலிம்பிக்க நினைவுபடுத்துற விதமா எங்களோட பங்குக்கு எதையாச்சும் செய்ய நினைச்சோம். அப்ப வந்ததுதான் இந்த ஐடியா அப்படின்னு சொல்றாரு இந்த திட்டத்தோட ஒருங்கிணைப்பாளரான ஆலன் ஃபெரைரா. ஒலிம்பிக்கோட 5 வளையங்கள் உலகத்தோட பல நிற மக்களை குறிக்குது. நாங்களும் இனம், நிறம், மதம் கடந்து இங்க ஒத்துமையா இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு சாகசத்துல பங்கேற்ற வீரர் ரெட்ரிகோ பிரான்சா. இப்படி கைத்துல தொங்கிக்கிட்டு இவ்வளவு பெரிய வடிவம் ஒன்ன உருவாக்கி காட்டியதால ஏற்கனவே இருந்த ஒரு உலக சாதனைய ஃபூன்னு ஒண்ணுமில்லாம ஊதி தள்ளிட்டாங்க நம்ம ஆளுங்க. அதனால உலக சாதனை புத்தகமான கின்னஸ்ல இடம் பிடிக்க போது இந்த புதிய சாதனை. உலகத்தோட ரொம்ப பெரிய பொம்மை தயாரிப்பு நிறுவனங்கள்ல ஒண்ணு லெகோ. ரியோ ஒலிம்பிக் போட்டியில நாங்களும் கலக்குவோம்லன்னு களமிறங்கியாச்சு லெகோ. சின்ன சின்ன பிளாஸ்டிக் லெகோ துண்டுகளை வச்சு அந்த நிறுவனம் செஞ்ச சம அமர்க்களத்தை இப்ப பார்க்கலாம். ஒலிம்பிக் போட்டி நடக்கும் ரியோ டி ஜெனிரோ நகரம். இந்த ரியோ நகரத்தை அச்சு அசலா அப்படியே லெகோ துண்டுகளால உருவாக்கி இருக்கு லெகோ நிறுவனம். 5 ஒலிம்பிக் வளையங்கள், ரியோ நகரின் அடையாளமான உலக மீட்பர் ஏசு கிறிஸ்து சிலை, இதை எல்லாத்தையும் கூட லெகோ நிறுவனம் அதோட கைவண்ணத்துல கலக்கி இருக்கு. ஒலிம்பிக் அரங்கங்கள் மட்டுமில்லைங்க, ஒரு கால்பந்தாட்ட போட்டியில வீரர் ஒருவர் தலையால முட்டி கோல் போடுறத கூட உணர்ச்சி துடிப்போட லெகோ நிறுவனம் உருவாக்கி இருந்தது. 50 பேர் 2500 மணி நேரம் உழைச்சு இத உருவாக்கினதா சொன்னாரு லெகோவின் தலைமை மாடல் கட்டுமான கலைஞரான பால் சிர்சன். உண்மையில இது 1 வருஷ பிளான் என்கிற உண்மையையும் போட்டு உடைச்சாரு அவரு. பிரேசில் நாட்டின் சம்பா அணிவகுப்பு அரங்கம், கோப்பகபானா கடற்கரை மாளிகை, அலங்கார வளைவுன்னு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அசத்தி இருக்காங்க லெகோ கலைஞர்கள். 10 வெவ்வேறு விதமான அளவுகள்ல 25 விதவிதமான அம்சங்கள் இந்த லெகோ கண்காட்சியில இடம் பிடிச்சது.
இந்த கண்காட்சியில இடம் பிடிச்சிருந்த ரியோ நகரம் மட்டும் 5 மீட்டர் அகலம் 6 மீட்டர் நீளத்துல அம்சமா பறந்து விரிஞ்சிருந்தது. மொத்தம் 9,53,000 லெகோ துண்டுகளால உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஒலிம்பிக் அதிசயம். டென்மார்க் நாட்டின் உதவியோட இதை உருவாக்கிய லெகோ நிறுவனம் பிரேசில் நாட்டுக்கு இத அன்பு பரிசாவும் அளிச்சிருக்கு. அவார்ட்ஸ் அள்ளுன்னு ஒரு இசை நடன நிகழ்ச்சி கேட்ஸ் 16 வருஷ இடைவெளிக்கு அப்புறமா அமெரிக்க ரசிகர்களை குஷிப்படுத்த திரும்பவும் மேடைக்கு வந்திருக்கு இந்த நிகழ்ச்சி. கேட்ஸ் என்ன கிளப்புறாங்கன்னு இப்ப பார்த்து ரசிங்க. ஆண்ட்ரூ லாய்ட் வெப்பர் அப்படிங்கிறவரு அட்டகாசமா உருவாக்கிய ஒரு இசை நடன நிகழ்ச்சி கேட்ஸ். உலகத்தின் 30 நாடுகளில் நடத்தப்பட்டு 15 உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நிகழ்ச்சி இது. இந்த இசை நடன நிகழ்ச்சி 16 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இப்ப மீண்டும் அமெரிக்க நியூயார்க் நகரின் பிராட்வேயில் மேடை ஏறியிருக்கு. இசை நிகழ்ச்சி தொடங்கியதும் ரசிகர்கள் எழுந்து நின்று வரவேற்பு தெரிவிச்சாங்க. இதுல இருந்தே கேட்ஸுக்கு என்ன வரவேற்புன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். பிராட்வேனா உடனே நம்ம நினைவுக்கு வர்றது நம்ம ஊரு பாரிமுனை பிராட்வே தான். ஆனா ஒரிஜினல் பிராட்வே இருக்கிற இடம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரம். நாடக கொட்டகைகள், திரையரங்குகள் நிறைஞ்ச இடம் இது. இங்கே உள்ள வெஸ்ட் எண்ட் அரங்கில் தான் 1981ஆம் ஆண்டு கேட்ஸ் நிகழ்ச்சி முதலா அரங்கேறிச்சு. ஆண்டுகளில் 7485 முறை நடந்த இந்த கேட்ஸ் நிகழ்ச்சி 2000ஆம் ஆண்டில் கடைசியா நடந்துச்சு. அப்புறம் பெரிய இடைவெளி. இப்ப 16 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு பிராட்வேயின் நெயில் சைமன் அரங்கத்துல பின்னுன்னு பின்னிட்டு வருது இந்த நிகழ்ச்சி. இத பார்க்க ரசிகர்கள் கூட்டம் கூடுது. நீண்ட இடைவெளி ஏற்பட்டதால கேட்ஸ் நிகழ்ச்சியில ஒரிஜினலா நடிச்ச நடிகர்கள் இப்ப இல்ல. அதற்கு பதிலா புது நடிகையர்கள் வந்தாச்சு. கிறிசபெல்லா அப்படிங்கிற முக்கிய வேடத்துல பிரிட்டன் நடிகை லியோனா லெவிஸ் நடிக்கிறது இன்னொரு புதுமை. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு விழியில் விரியும் உலகம் மீண்டும் சுழலும். தொடர்ந்து விரிகிறது விழியில் விரியும் உலகம். நீலவானத்தை குத்துற மாதிரி நெடுன்னு ஒரு தூண். அதுல ஆட்களை ஏத்திக்கிட்டு ஏறி இறங்குற அதிசயமான செங்குத்து கண்ணாடி கேபிள் கார். இந்த மாதிரி இடம்லாம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? வாங்க பிரிட்டனோட பிரைட்டன் நகரத்துக்கு. பிரிட்டனின் கடலோர நகரங்கள்ல ஒண்ணு பிரைட்டன். ஏற்கனவே பிரைட்டா இருக்கிற நகரம் தான் பிரைட்டன். இருந்தாலும் இந்த நகரத்தோட அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கணுமே. அதுக்காக இங்க i360ங்கிற அற்புதமான ஒரு அப்சர்வேஷன் கோபுரத்தை அமைச்சிருக்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம். இந்த கோபுரத்தின் உயரம் 531 அடி. அதுல ஏறி இறங்குற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு
39 மீட்டர் குறுக்களவு கொண்ட கண்ணாடி கேபிள் கார். தரையிலிருந்து 450 அடி உயரம் வர தாராளமா மேலே ஏறி இறங்குது இந்த கேபிள் கார். உலகத்துல செங்குத்தா இப்படி மேலே ஏறி இறங்குற ஒரே கேபிள் கார் இதுதான். அதோட உலகத்தோட மிக உயரமான அப்சர்வேஷன் கோபுரமும் இதுதான். பிரிட்டனின் தலைநகரமான லண்டன்ல ஏற்கனவே லண்டன் ஐங்கிற பேர்ல இது மாதிரி அப்சர்வேஷன் டவர் இருக்கு. கணவன் மனைவியான டேவிட் மார்க்கஸ், ஜூலியா பார்ஃபீல்டுங்கிற கட்டுமான கலைஞர்களோட கைவண்ணம் அது. இப்ப அதே ஜோடிதான் பிரைட்டன் நகர்ல உலகத்தின் மிக உயரமான கண்காணிப்பு கோபுரத்தையும் அதுல கண்ணாடி கேபிள் காரையும் கட்டமைச்சிருக்காங்க. மக்களுக்கு மகிழ்ச்சியை தரணும், பிரைட்டன் மாதிரி அழகான ஒரு நகரத்தை புதிய கோணத்துல பார்க்க வாய்ப்பு தரணும், இதுக்காகத்தான் கட்டியிருக்கோம் இந்த அதிசயத்தைங்கிறாரு கட்டுமான கலைஞர் டேவிட் மார்க்கஸ். இந்த கண்ணாடி கேபிள் கார்ல ஒரே நேரத்துல 200 பேர் வரை ஏறலாம். 360 டிகிரி கோணத்துல பிரைட்டன் நகரத்தோட கடற்கரை, ராயல் பெவிலியன், மேற்கு படகு தளம் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த கண்ணாடி கேபிள் கார்ல இருந்து பிரைட்டன் நகரை கண்டு களிக்கலாம். இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு முந்தி பிரைட்டன் நகருக்கு ஆண்டுக்கு 80 லட்சம் பேர் வந்தாங்க. இப்போ 11 லட்சம் பேர் வர்றாங்க. இது மூலமா பிரைட்டன் நகருக்கு ஆண்டுக்கு 4.5 கோடி ரூபாய் வருமானம் வருதுங்கிறாரு கட்டுமான பெண் கலைஞர் ஜூலியா பார்ஃபீல்ட். கின்னஸில் இடம்பெற போற இந்த அப்சர்வேஷன் கோபுரம் மட்டும் இல்லாம இத வேடிக்கை பார்க்க வர்ற மக்களுக்காக இதுக்கு பக்கத்திலேயே உணவகம், சில்லறை பொருள் விற்பனையகம், கண்காட்சியகம், கருத்தரங்க ஹால் எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி அமர்க்களமா திறந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த பிரைட்டன் அப்சர்வேஷன் கோபுரம். உனக்கு வாய் ரொம்ப நீளம், அடிக்கடி நம்ம கேட்குற டயலாக் இது. ஆனா அமெரிக்காவை சேர்ந்த நிக் ஸ்டோஃபெலுக்கு நாக்கு ரொம்ப 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 நீளம். இந்த நாக்க வண்ணத்துல தொட்டு ஓவியங்களை வரைஞ்சு தள்ளுறாரு நிக். அந்த அதிசயத்தை இங்க பாருங்க. உலக புகழ் பெற்ற ஓவியங்கள் ஒண்ணு மோனாலிசா. இத்தாலி நாட்டு ஓவியர் லியோனார்டோ டாவின்சி வரைஞ்ச ஓவியம் இது. அமெரிக்காவை சேர்ந்த 24 வயதான நிக் ஸ்டோபெல் அப்படிங்கிறவரும் இந்த மோனாலிசா ஓவியத்தை நகலெடுத்து வரைஞ்சிருக்காரு. ஓவியத்துக்காக பிரஷ் எதையும் பயன்படுத்தாம நாக்கையே தூரிகையாக்கி இந்த ஓவியத்தை அவர் வரைஞ்சிருக்கிறது தான் இதுல விசேஷம். நிக் ஸ்டோபெல்லுக்கு தொழில் காமெடி, அதோட இவர் ஓவியரும் கூட. இவ்வளவு நீளமான நாக்க வச்சு ஏதாச்சும் பண்ணுவோமேன்னு தாறுமாறா யோசிச்ச இவரு நாக்க வச்சு இப்போ ஓவியம் வரைய ஆரம்பிச்சிட்டாரு. நாக்குல சரண் டிராப்ங்கிற பிளாஸ்டிக் பிலிம் தாள ஒட்டிக்க வேண்டியது, அரிலிக் பெயிண்ட நாக்கால தட வேண்டியது, அப்படியே கேன்வாஸில் நாக்கை தடவ வேண்டியது, இப்படி கணக்கில்லாத ஓவியங்களை இதுவரை படைச்சிருக்காரு நிக் ஸ்டோபெல். இப்ப புதிய சாதனையா லியோனார்டோ டாவின்சியோட மோனாலிசா ஓவியத்தை நாக்கால வரைஞ்சு இவர் அமர்க்களப்படுத்திருக்காரு. பார்த்தவங்களை எல்லாம் அப்படி ஆச்சரியத்தில் அமுக்கி போட்டிருக்கு இவரோட இந்த மோனாலிசா ஓவியம். சுடுற சூரிய வெப்பத்துக்கு பேர் போன நாடு சவுதி அரேபியா. இங்க ஜில்லுன்னு ஒரு பனிநகரத்தை அமைச்சிருக்கு ஒரு நிறுவனம். என்ன பாலைவனத்துக்கு நடுவுல பனிநகரமா? நாங்க நம்ப மாட்டோம்னு சொல்றவங்க இங்க பாருங்க. சவுதி அரேபியாவோட தலைநகரம் தான் ரியாத். இங்க அல் ஒதைங்கிற நிறுவனம் முதல் முறையா குளுன்னு ஒரு உள்ளரங்க பனி நகரத்தை உருவாக்கி இருக்கு. இங்க ஆர்டிக், அண்டார்டிக்ல இருக்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் பனி. காற்றடைச்ச பனிசறுக்கு ஸ்லெட்ஜுகள்ல குதூகலமா சறுக்கி விளையாடுறாங்க குழந்தைங்க. சவுதி அரேபியாவில வெயில் சும்மாவே வெளுத்து வாங்கும்.
கோடை காலம்னா சொல்லவே வேணாம், கொளுத்து கொளுத்துன்னு வெயில் கொளுத்தும். ஆனா வெளியே 47 டிகிரி வெயில் வறுத்தெடுக்கிறப்போ இந்த பனி நகரத்துல மட்டும் குளு குளுன்னு -4 டிகிரி தட்பவெப்பம் நிலவுது. சவுதி அரேபியாக்காரங்க பல பேரு பனிய இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அதனால ஓ இதுதான் பனியாங்கிற கேள்வியோட அவங்க பனி நகரத்துக்கு படையெடுத்து வராங்க. சவுதி அரேபியாவுல பொது இடங்கள்ல பெண்கள் கண்டிப்பா பர்தா போடணுங்கிறது சட்டம். ஆனா இந்த உள்ளரங்க பனி நகரத்துல உடை கட்டுப்பாடு எதுவுமே இல்ல. வண்ண பனி ஆடைகளை பெண்கள் பயன்படுத்த இங்க அனுமதிக்கப்படுது. இது பெண்களை இன்னும் உற்சாகமாக்கி இருக்கு. يعني هنا بالسعودية أن محكوم لا نلبس عباية ونمشي. هنا بشكل مختلف لأن أنت شايفة أن شلون يعني أريح وأحسن وبالنسبة للمكان يعني مرة ممتاز إنه مسموح لنا هذا الشيء. இந்த உள்ளரங்க பனி நகரத்துல உற்சாகம் கொடி கட்டி பறக்குது. தானான்ற பெண்மணி இத மிகவும் ரசிக்கிறதா சொல்றாரு. சவுதி அரேபியாவில ஏற்கனவே கேளிக்கை பூங்காக்கள், தீம் பார்க்குகள் ஏக்கச்சக்கம். இந்த தீம் பார்க்குகள்ல ஆண்களும் பெண்களும் தனித்தனி நேரங்கள்ல தான் அனுமதிக்கப்படுவாங்க. ஆனா எது மாதிரியும் இல்லாத இந்த புது மாதிரி பனி நகரத்துல கட்டுப்பாடுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால புதிய பொழுதுபோக்கு மையமான இந்த பனி நகரத்தை நோக்கி படையெடுக்கிறாங்க சவுதி அரேபியாக்காரங்க. இப்பவே ஒரு நாளைக்கு 1500 பேர் வராங்க. இது போக போக இன்னும் கூடுன்றாங்க பனி நகர நிர்வாகிகள். என்ன ஒரே ஒரு குறைனா சவுதி அரேபியாவுல பொது இடங்கள்ல இசைக்கு தடை இருக்கிறதால இந்த உள்ளரங்க பனி நகரத்துல எந்த மியூசிக்கும் ஒளிபரப்பாவதில்லை. அது ஒன்னே ஒண்ணுதான் இங்க குறை. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு விழியில் விரியும் உலகம் மீண்டும் சுடல். தொடர்ந்து விரிகிறது விழியில் விரியும் உலகம். விமானங்கள்ல பல விதம் இருக்கு. அதுல கிளைடர் விமானம் ஒரு ரகம். இந்த கிளைடர் ரக விமானங்களுக்காக 2 வருஷத்துக்கு ஒரு முறை உலக அளவுல ஏரோபாட்டிக் போட்டி தூள் பறக்கும். இந்த முறை நடந்த உலக கிளைடர் ஏரோபாட்டிக் போட்டி இது உங்க விழிகளுக்கு விருந்தாக. ஹங்கேரி நாட்டின் தலைநகரம் தான் புடாபெஸ்ட். இங்க இருக்கிற மாட்கோ விமான தளத்துல 10 நாட்களா உலக கிளைடர் ஏரோபாட்டிக் போட்டி தடபுடலா நடந்துச்சு. 5 பிரிவா நடந்த போட்டிகள்ல 20 நாட்டு விமானிகள் நீன்னு கலந்துகிட்டாங்க. ஒவ்வொரு சுற்றுலையும் 3 நிமிட நேரம் விமானி அவரோட வித்தைகளை காட்டலாம். விமான தளத்துக்கு மேல 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ள அவர் என்ன வேணும்னாலும் செய்யலாம். போட்டியில பங்கெடுத்த விமானிகள் மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்துல விர்ரென்னு பறந்தாங்க. தெரிஞ்ச வித்தைகளை எல்லாம் திறமையா செஞ்சாங்க. போட்டி தொடங்க 1 மணி நேரம் இருக்கிறப்போ போட்டி ஏற்பாட்டாளர்கள் தந்த அசைன்மெண்ட்டுகளையும் வானத்துல அசத்தலா செஞ்சு முடிச்சாங்க. போன முறை நடந்த உலக கிளைடர் ஏரோபாட்டிக் போட்டியில வெற்றி பெற்றவர் ஹங்கேரி நாட்டு விமானி ஃபெரங்க் டூத். இந்த முறையும் அவருக்கு தான் சாம்பியன் பட்டம் கிடைச்சிருக்கு. மொத்தம் உள்ள 5 பிரிவு போட்டிகள்ல 3 பிரிவுகள்ல வெற்றி பெற்று அவர் சாம்பியன் ஆனாரு. அதே ஹங்கேரி நாட்டை சேர்ந்த ஜானஸ் சிலாஜிக்கு 2வது இடமும் போலந்து நாட்டு விமானி ஜெர்சி மகுலாவுக்கு 3வது இடமும் கிடைச்சது. அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியிலையும் ஹங்கேரி நாடே வெற்றி பெற்று முதலிடத்தை பிடிச்சது. பிரான்ஸ் நாட்டுக்கு 2வது இடமும் ஜெர்மனிக்கு 3வது இடமும் கிடைச்சது. விழிகளுக்கு விருந்தாக அமைஞ்சது இந்த ஆகாய போட்டி.
முழுக்க எத்தனையோ வகையான உயிரினங்கள் இருக்கு. உற்சாகத்துக்கு இன்னொரு பேர் இந்த உயிரினங்கள் தான். வேடிக்கையான விதவிதமான அந்த உயிரினங்கள் சில இங்க உங்க விழிகளுக்கு விருந்தாக. அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்துல இருக்க டாம்பா உயிரியல் பூங்கா. இங்க பிளமிங்கோ அப்படின்ற பூநாரை ஒண்ணு இருக்கு. இதோட பேர் பிங்கி. பார்வையாளர்கள் அதிகம் பேர் வந்தா பிங்கிக்கு உற்சாகம் தாங்க முடியாது. ஜவ்வு கால்களை தரையில தட்டிக்கிட்டு சுத்தி சுத்தி இது நடனமாட ஆரம்பிச்சிடும். பார்த்து கீழே விழுந்துருவ, சொன்னா கேளு அப்படின்னா கூட பிங்கி கேட்டுக்கிறதே இல்ல. கடல் ஆமைகள்ல ஒரு அரிய இன ஆமை பருந்தலகு ஆமை. பருந்தோட அழகு மாதிரி வாய் இருக்கிறதால இந்த அரிய வகை ஆமைக்கு இப்படி ஒரு பேரு. கடல் நடுவுல பவள பாறைகளுக்கு இடையில இந்த பருந்தலகு ஆமை இரை தேடி நீந்தி வந்தப்போ நீர்மூழ்கி வீரர்கள் இத படம் பிடிக்க முயன்றாங்க. அந்த ஆமையோ கொஞ்சம் கூட குறுகுறுப்போ கூச்சமோ இல்லாம நீர்மூழ்கி வீரர்களோட சேர்ந்து நீந்துச்சு. அதோட முகத்தையும் உடல் அழகையும் முழுசா கேமராவுக்கும் காட்டுச்சு. மனித பயம் துளி கூட இல்லாம ஆர்வத்தோட அந்த பருந்தலகு ஆமை நீந்தி வந்த அழகான காட்சி இது. நியூயார்க் நகரத்தோட பஃபலோ உயிரியல் பூங்கா. இங்க புதுசா பிறந்திருக்கு 3 சிங்கக்குட்டிகள். அதுல 2 ஆண்குட்டிகளுக்கு பேரும் வச்சாச்சு. பெண் குட்டிக்கு மட்டும் இன்னும் பேர் வைக்கல. லுலு, அமிரா, லெயில்னு 3 பெயர்கள் இப்போ டிஸ்கஷன்ல இருக்கு. இதுக்கிடையில அப்பா சிங்கம் அன்பா குட்டிகளுக்கு பக்கத்துல வந்தா கூட அம்மா சிங்கம் அத துரத்தி அடிச்சுட்டு தான் மறுவேலை பாக்குது. காரணம், அப்பா சிங்கத்துக்கு பசி அதிகமானா எந்த நேரத்திலையும் குட்டிகள் அதுக்கு டின்னர் ஆகலாமா. இத்துடன் வேந்தரின் விழியில் விரியும் உலகம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளில் இதே வேளையில் சந்திப்போம். வணக்கம்.